இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விஜய் ஆண்டனி அவர்களுடைய நடிப்புல வெளிவந்த மார்கன் திரைப்படம் பத்தி தான். டைரக்டர் லியோஜான் பால் நிஜமாவே கொஞ்சம் மாத்தி தான் யோசிச்சிருக்காரு. மார்கன் படத்தோடைய இறுதி வரையும் காத்திருக்கவங்களுக்கு உத்தரவாதமான ஒரு ஆச்சரியம் இந்த திரைப்படத்தை ஒளிஞ்சிருக்கு. துப்பு கிடைக்காத ஒரே மாதிரியான கொலைகள்ல துப்பு துலக்க கஞ்சமலை சித்தருடைய உதவிகள் இந்த படத்துல ரொம்பவுமே புதிதா காட்சி அமைக்கப்பட்டிருக்கு. அஜய் தேசன் சம்பந்தப்பட்ட காட்சிகள் எல்லாமே நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு புது விருந்தாவே இருந்துச்சு. வித்தியாசமான அதே நேரம் ரொம்பவும் கொடூரமான கெமிக்கல் ஊசி மூலம் செலுத்தப்பட்டு விட்டா உடுத்தி இருக்கக்கூடிய ஆடையை தவிர உடல் முழுவதும் கறிக்கட்டையாக்கி சாகடிச்சிடும். உடலுக்குள்ள செலுத்தப்பட சில நொடிகளுக்குள்ள முதலுதவி செய்தாலும் உயிரை மட்டும்தான் காப்பாத்திக்கலாம். அந்த கெமிக்கல் கருகிய பாகங்கள் கருகினதுதான். அப்படி இடது முகம், இடது தோள்பட்டை, இடது கை முழுவதும் கருகி போன நிலையில தான் படம் முழுவதுமே விஜய் ஆண்டனி வராரு. ஏதாச்சும் வித்தியாசமா கொடுக்கணும் அப்படின்னு ரொம்பவுமே மெனக்கட்டு நடிச்சிருக்காரு. அவர் நினைச்சதை விட அதிகமாவே அவருக்கு இந்த கேரக்டர் கை கொடுத்திருக்கு. விஜய் ஆண்டனியோட துப்பு துளக்க எல்லா வகையிலையும் உதவக்கூடிய ஒரு பெண் காவல் அதிகாரியா பிரெகிடா வராங்க. ரொம்பவும் இயல்பா அதே நேரம் அந்த போலீஸ் யூனிஃபார்முக்கான ஒரு கெத்தோட நடிச்சிருக்காங்க. மகாநதி சங்கருக்கு இந்த திரைப்படத்துல ஒரு நல்ல கேரக்டரை கொடுத்து அவங்களுடைய நீண்ட எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு சரியான மரியாதையை கொடுத்திருக்காரு நம்ம டைரக்டர். அஜய் தீசன் கிட்டத்தட்ட ஒரு ஹீரோ அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இவருடைய தமிழ் அறிவு, கதாபாத்திரம் ரொம்பவுமே வலிமையானதா, இளைஞர்களுக்கு ஒரு உந்துதலை கொடுக்கற மாதிரியான ஒரு அளவுக்கு இவருடைய கேரக்டர் எழுதப்பட்டிருக்கு. ஏமாத்திராம நடிச்சு அசத்திருக்காரு. அவங்களுடைய தங்கை அகிலாவாக வரக்கூடிய அர்ச்சனா நிறைவா நடிச்சிருக்காங்க. மார்கன் திரைப்படத்துல ஒவ்வொரு கேரக்டரையும் அருமையா செதுக்கி எழுதியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சேஷ்விதா நம்ம ஊரு தீபிகா படுகோன் அப்படின்னு தான் சொல்லலாம். படத்துக்கு படம் ஒரு சின்ன கேரக்டர்ல வந்தாலும் அவங்களை சுத்தியே கதை பயணிக்கிற அளவுக்கு செஞ்சுட்டாங்க சேஷ்விதா. அப்படி என்ன செய்யறாங்க அப்படிங்கறத படம் பார்த்தா உங்களுக்கே புரிஞ்சுக்கலாம். விஜய் ஆண்டனியோடைய மியூசிக், எஸ் யுவாவுடைய ஒளிப்பதிவுன்னு மார்கன் திரைப்படத்துக்கு இது எல்லாமே ரொம்பவும் வலு சேர்த்திருக்கு. விஷ்ணுவோட சேர்ந்து அவர் எழுதின திரைக்கதையை அவரை விட யார் சிறப்பா எடிட்டிங் செஞ்சிட முடியும்? லியோஜான் பாலே சிறப்பா எடிட்டிங்குமே செஞ்சிருக்காரு. தீண்டாமை, நிறவெறி, சக மனிதன் மீதான வெறுப்பு, அருவருப்பு இருக்கும் வரையும் அமானுஷ்ய பழிவாங்குதல் அப்படின்னு இது எல்லாமே இருக்கும் அப்படின்னு மார்கன் மூலமா பயமுறுத்தி இருக்காரு நம்ம டைரக்டர். அது எல்லாத்தையும் எடுக்கிறது எளிதுதான். நேசிக்க ஆரம்பிப்போம் எல்லாரையும்னு ரொம்ப அழகாவே இந்த திரைப்படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு. மார்கன் திரைப்படம் கண்டிப்பா தியேட்டர்ல பார்த்து எல்லாருமே சந்தோஷத்தோட வெளியில வரலாம்.